விமானங்கள் புறப்பட்ட இடத்திற்கு திரும்புவது இயல்பு. ஆனால் ஒரு விமான நிறுவனம் புறப்பட்ட இடத்திற்கு திரும்புவது கேள்விப்படாத ஒன்று. அந்த அதிசயம் இந்தியாவில் தற்போது நிகழ்ந்திருக்கிறது. இந்திய தொழிற்துறை பிதாமகனாக கருதப்படுபவர் ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாடா, சுருக்கமாக JRD டாடா. இவர் தொடங்கிய விமான நிறுவனம் அரசுக்கு கைமாறி பின்னர் 68 ஆண்டுகள் கழித்து மீண்டும் டாடா குழுமம் வசம் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த விமான நிறுவனத்தின் பயணத்தை பின்னோக்கி பார்த்தால் அது விமான பயணம் போலவே ஏற்றமும் இறக்கமும் தடுமாற்றங்களும் திருப்பங்களும் நிறைந்ததாகவே உள்ளன. ஆயிரத்து 1932 ஆண்டு சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக திகழ்ந்தது இந்தியா. அப்போது 27 வயதே ஆன இளம் தொழிலதிபரான JRD டாடாவிற்கு சொந்தமாக ஒரு விமான நிறுவனத்தை ஏன் உருவாக்கக்கூடாது என சிந்தனை உதித்தது. அப்போது விமானம் ஓட்டுவதற்கான உரிமம் பெற்ற ஒரே இந்தியராகவும் இருந்தார் டாடா. 1932 ஆண்டு இதே அக்டோபர் மாதத்தில் 15ஆம் தேதி மும்பையில் இருந்து தபால்களை சுமந்து கொண்டு கராச்சி சென்று சேர்ந்தது டாடாவின் முதல் விமானம். இதை ஓட்டிச் சென்றவர் நிறுவனத்தின் உரிமையாளரான JRD டாடா. பின்னர் மெல்ல மெல்ல பயணிகளுக்கான சேவை துறையிலும் நுழைந்தது டாடாவின் விமான நிறுவனம். ஆயிரத்து 1946 டாடாவின் விமான நிறுவனம் ஏர் இந்தியா என்ற பெயரை சூட்டிக்கொண்டது. இதன்பின் சிறகுகளை மேலும் விரித்து 1948 சர்வதேச சந்தையிலும் கால் பதித்தது. இந்நிலையில் 1953 தனியார் நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்றும் அப்போதைய பிரதமர் நேருவின் திட்டத்தின்படி ஏர் இந்தியாவும் அரசு நிறுவனமாக மாறியது. இதற்காக டாடாவுக்கு அரசு தந்த தொகை 2,80,00,000 ரூபாய். எனினும் தனது கனவு நிறுவனம் கைவிட்டு போனதில் JRD டாடாவுக்கு கடும் அதிருப்தி. இதை வெளிப்படையாகவே கூறிவிட்டார் டாடா. தான் பெற்ற பிள்ளையை இன்னொருவருக்கு தாரை வார்க்க வேண்டிய நிலை ஏற்படுவதை எந்த தந்தைதான் ஏற்றுக்கொள்வார்? அரசின் கொள்கை முடிவின் ஒரு பகுதிதான் டாடா விமான நிறுவனத்தை வாங்குவது என்றாலும் அதில் டாடாவின் அதிருப்தியில் இருந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டார் பிரதமர் நேரு. எனவே டாடாவையே ஏர் இந்தியாவின் தலைவராக தொடர அனுமதித்தார். டாடாவின் சீரிய மேற்பார்வையில் ஏர் இந்தியா மேலும் பல புதிய உயரங்களை தொட்டது. தரமான நேரந்தவராத சேவையுடன் ஏர் இந்தியா அப்போது உலக அளவில் கவனம் ஈர்த்தது. போயிங் 707 விமான சேவை தந்த முதல் ஆசிய நிறுவனம் என்ற பெருமையையும் பெற்றது. இந்தியாவில் பேருந்து போக்குவரத்தே சரிவர இல்லாமல் மாட்டு வண்டிகள் சாலைகளை ஆக்கிரமித்த காலத்தில் விமான சேவையில் நாடு சிறந்து விளங்கியது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஏர் இந்தியா. லேசாக தாழ்ந்த தலையுடன் தலைப்பாகை அணிந்தவாறு பெரிய மீசையுடன் புன்னகை பொங்க பயணிகளை வரவேற்கும் ஏர் இந்தியாவின் மகாராஜா சின்னம் உலகளாவிய விமான பயணிகளை காந்தமென கவர்ந்து இழுத்தது. மகாராஜாவை போல பயணிகள் நடத்தப்படுவார்கள் என்ற எளிய விளம்பர யுக்தி மாபெரும் வெற்றியை பெற்றது. இன்றும் ஏர் இந்தியா என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருவது
மகாராஜா படம் என்ற அளவுக்கு அந்த சின்னம் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் ஏர் இந்தியாவின் பயணத்தில் 1978ஆம் ஆண்டு மற்றொரு திருப்பம் நேர்ந்தது. அப்போது பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் ஏர் இந்தியா தலைவர் பதவியில் இருந்து டாட்டாவை நீக்கினார். மற்ற அரசு துறை நிறுவனங்களைப் போலவே ஏர் இந்தியா நிர்வாகமும் அதிகாரிகள் தலைமையின் கீழ் வந்தது. இந்த காலகட்டத்திற்கு பின் வான்வெளியில் எதிர்காற்றை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது ஏர் இந்தியா. சர்வதேச விமான சந்தையில் வெற்றி உலா வந்த மகாராஜா தரையிறங்கியே ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தொழில் நுணுக்கம் தெரிந்த வலிமையான தலைமை இல்லாதது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் துரதிருஷ்டவசமாக சந்தை சூழல்களும் ஏர் இந்தியாவுக்கு எதிராகவே இருந்தன. வர்த்தக தாராளமயமாக்கத்தால் இந்தியாவில் பல விமான நிலையங்களில் சர்வதேச போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் மேலும் பல நிறுவனங்கள் சந்தையில் களமிறங்க புதிதாக புறப்பட்ட போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் தடுமாறியது ஏர் இந்தியா. போட்டியை எதிர்கொள்ள உள்நாட்டு விமான சேவையையும் சர்வதேச விமான சேவையையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தது அரசு. இதனால் 2007ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் ஒரே குடையின் கீழ் வந்தன. எனினும் இது போன்ற நடவடிக்கைகளால் நஷ்டத்தை தவிர்க்க முடியவில்லை. கடன்களுக்கான வட்டி சுமை, குறைந்த கட்டண சேவை நிறுவனங்கள் அதிகரித்தது, எரிபொருள் விலை உயர்வு என 8 திக்கிலிருந்தும் எதிர்மறையான செய்திகளையே ஏர் இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. செலவுகளை சமாளிக்க தேசிய சிறு சேமிப்பு நிதியிலிருந்து கூட பணம் எடுக்க வேண்டிய அவலம் நேர்ந்தது. 2017-18 5348 கோடி, 2018-19 8556 கோடி, 2019-20 8000 கோடி என வருடாந்திர இழப்பு அதிகரித்து கொண்டே வந்தது. 2020-21 இது 9500 கோடி ரூபாயை தொட்டு மலைக்க வைத்தது. ஆண்டுக்காண்டு சிறுக சிறுக சேர்ந்த நஷ்டம் 70820 கோடியாக அதிகரித்தது. இதனால் மத்திய அரசிற்கு மிக பெரும் நஷ்டம் தரும் முதல் 3 நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது ஏர் இந்தியா. இந்த சூழலில்தான் ஏர் இந்தியாவை தனியாருக்கு தந்துவிடும் முடிவுக்கு மத்திய அரசு வந்தது. எங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏர் இந்தியா தினசரி 20 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இதை சமாளிக்க வேண்டுமென்றால் அந்நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூட வேண்டும் அல்லது தனியாருக்கு விற்றுவிட வேண்டும். இவைதான் அரசு முன் உள்ள 2 வாய்ப்புகள் என உறுதிபட தெரிவித்தார் அப்போதைய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி. இதனை அடுத்து ஏர் இந்தியாவை விற்பதற்கான கொள்கை அளவிலான ஒப்புதலை 2017ஆம் ஆண்டு வழங்கியது பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு. ஏர் இந்தியாவை தனியாருக்கு விற்கும் முடிவை எளிதாக எடுத்துவிட்டாலும் அதை செயல்படுத்துவது அரசுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. முதலில் ஏர் இந்தியாவின் 76% பங்குகளை விற்க அரசு முன்வந்தது. ஏர் இந்தியாவை வாங்குபவர்கள் அதன் கடனில் 33,392 கோடி ரூபாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையையும் அரசு முன்வைத்தது. ஆனால் யாரும் அந்நிறுவனத்தை வாங்க முன்வரவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அரசு அடுத்து தனது வியூகத்தை மாற்றி அமைத்தது. ஏர் இந்தியாவை முழுமையும், அதாவது 100% பங்குகளையுமே தனியாருக்கு விற்கப் போவதாக அறிவித்தது. ஏர் இந்தியாவின் கடன் சுமையை பகிர்ந்து கொள்வதிலும் அதை வாங்கும் நிறுவனமே இறுதியான முடிவெடுக்கலாம் என்பன உள்பட பல நிபந்தனை தளர்வுகளையும் அரசு தந்தது. இதன் பலனாக ஏர் இந்தியாவை வாங்க 7 நிறுவனங்கள் முன்வந்தன. பரிசீலனைகளுக்கு பின் கடைசியில் டாட்டாவும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவன தலைவர் அஜய் சிங்கும் போட்டியில் எஞ்சியிருந்தனர். அரசு நிர்ணயித்த ஏலத்தொகையான 12,000 கோடி ரூபாயை விட 40% அதிகமாக தர முன்வந்தது டாடா சன்ஸ். அரசு நிர்ணயித்த தொகையை விட 19% மட்டுமே கூடுதலாக தர முன்வந்த ஸ்பைஸ் ஜெட்டின் அஜய் சிங் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். முடிவில் ஏர் இந்தியாவை வாங்கும் போட்டியில் வெற்றி பெற்றது டாடா சன்ஸ்.
யாரிடமிருந்து ஏர் இந்தியாவை அரசு பெற்றதோ அவர்களுக்கே அதை திரும்ப தரும் வினோதமான சூழல் ஏற்பட்டது. உலகம் உருண்டை என்பதை உணர்த்தும் விதமாக தான் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்துள்ளது ஏர் இந்தியா. உலகின் மிக பழமையான 10 விமான நிறுவனங்களில் ஒன்று என்ற பெருமையை பெற்ற ஏர் இந்தியாவை டாடா இனி நிர்வகிக்க உள்ளது. இது மிகப்பெரிய வெற்றி. விமான சந்தையில் எங்கள் நிறுவனத்தை தலை நிமிரச் செய்ய கிடைத்த அருமையான வாய்ப்பு. வெல்கம் பேக் ஏர் இந்தியா என உணர்ச்சி மேலிட ட்விட்டரில் பதிவிட்டார் டாடா குழுமத்தின் கௌரவ தலைவர் ரத்தன் டாடா. அரசிடம் இழந்த தங்கள் நிறுவனத்தை மீட்க ஆபரேஷன் ஆல்பா என்ற பெயரில் 50 பேர் கொண்ட பெரும் குழுவையே டாடா அமைத்திருந்த தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. டாடா சன்ஸ் தலைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான என் சந்திரசேகரன் தலைமையிலான குழு சுமார் 2 ஆண்டுகள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு இலக்கை எட்டியுள்ளது. வெல்கம் பேக் ஏர் இந்தியா என டாடா வரவேற்று விட்டார். 2,80,00,000 ரூபாய்க்கு இந்திய அரசிடம் கொடுத்த நிறுவனத்தை 68 ஆண்டுகளுக்கு பின்னர் 18,000 கோடி ரூபாய்க்கு திரும்ப பெற்றிருக்கிறது டாடா நிறுவனம். இந்த 18,000 கோடி ரூபாயை எப்படி தரப்போகிறது டாடா நிறுவனம்? இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அரசுக்கு 2,700 கோடி ரூபாயை ரொக்கமாக டாடா சன்ஸ் வழங்கும். மேலும் ஏர் இந்தியாவின் கடனில் 15,300 கோடி ரூபாயை டாடா ஏற்றுக்கொள்ளும். டாடா வசம் ஏர் இந்தியா மற்றும் அதன் துணை நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சென்ற போதும் அவற்றின் 46,262 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடனுக்கு அரசே பொறுப்பேற்றுக் கொள்ளும். மேலும் ஏர் இந்தியாவுக்கு மும்பை, டெல்லி, சென்னை போன்ற இடங்களில் உள்ள 14,718 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடங்கள், நிலங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துகளையும் அரசே தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏர் இந்தியாவின் தற்போதைய ஊழியர்கள் ஓராண்டுக்கு பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசு நிபந்தனை விதித்துள்ளது. ஓராண்டுக்கு பின் 8,500 பேருக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தலாம் என கூறியிருக்கும் அரசு பணியாளர்களுக்கான சேம நலநிதி, பணிக்கொடை உள்ளிட்டவற்றை டாடா குழுமமே கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. அரசு செலுத்த வேண்டிய 46,262 கோடி ரூபாய் கடனில் ஏர் இந்தியாவின் சொத்துக்களின் மதிப்பான 14,718 கோடி ரூபாயை கழித்துவிட்டு பார்த்தால் நிகர அளவில் சுமார் 31,444 கோடி ரூபாய் கடன் தொகையை அரசே செலுத்த வேண்டியுள்ளது. சென்ற ஆண்டு கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக உலகம் முழுவதும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்ட போது பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இந்தியர்கள் ஏர் இந்தியா மூலம் தாயகம் திரும்பினர். இதுவரை 26,44,396 இந்தியர்கள் இந்த திட்டத்தின் மூலம் தாயகம் திரும்பி உள்ளனர் என்கிற நிலையில் இது தற்போது உலகத்திலேயே மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் மூலம் 18,169 விமான சேவைகள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வர இயக்கப்பட்டுள்ளன. இதுவரை 20,17,558 இந்தியர்கள் ஏர் இந்தியா விமானங்கள் மூலம் கோவிட் பெருந்தொற்று பரவிய பிறகு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்துள்ளனர். ஆயிரத்து 1990ஆம் ஆண்டு பாரசீக வளைகுடாவில் போர் மூண்டபோது அங்குள்ள பல்வேறு நாடுகளில் வசித்து வந்த 1,10,000 இந்தியர்களை ஏர் இந்தியா விமானங்கள் போர் மேகங்களுக்குள் புகுந்து மீட்டு வந்தன. ஈராக் நாடு தனது மிரட்டும் பலத்துடன் குவைத் நாடு மீது போர் தொடுக்க அதை எதிர்த்து அமெரிக்கா உள்ளிட்ட 35 நாடுகள் அப்போதைய ஈராக் தலைவரான சதாம் ஹுசேனை எதிர்த்து போரிட்டன. அந்த சமயத்திலே இந்தியா 1,00,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து சென்றது உலகிலேயே மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையாக குறிப்பிட்டது.
2015ஆம் வருடத்திலேயே ஏமன் நாட்டில் கடும் போர் மூண்டபோது அங்கிருந்து 4640 இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வர ஏர் இந்தியா அரும்பாடுபட்டது. பொதுவாக மீட்பு பணிகளில் விமானப்படை ஈடுபட்டாலும் அதிக எண்ணிக்கையில் மக்களை மீட்கக்கூடிய போக்குவரத்து விமானங்கள் அதிக அளவில் இந்திய விமானப்படையிடம் இல்லை என்பதால் ஏர் இந்தியாவின் உதவி இன்றியமையாததாக இருந்தது. இதே போலவே அவசர சூழல்களில் இந்திய இராணுவ வீரர்களை எல்லைப் பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் பலமுறை சத்தமின்றி செய்திருக்கிறது. ஏர் இந்தியா கையை விட்டு சென்று விட்டதால் தற்போது அரசுக்கென்று ஒரு விமான நிறுவனம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. உலக வல்லரசாக திகழும் அமெரிக்காவில் அரசுக்கென தனியாக விமான நிறுவனம் இல்லை. இதே போல நைஜீரியா, சோமாலியா, ஜாம்பியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் அரசு விமான நிறுவனங்கள் இல்லை. இதுபோன்று அரசு விமான நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் பட்டியலில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 2வது பெரிய நாடான இந்தியாவும் இணைந்துள்ளது. பெரும் சிக்கலில் தவிக்கும் ஏர் இந்தியாவிற்கு அதை வாங்கியுள்ள டாடா நிறுவனமும் அவ்வளவு எளிதில் புத்துயிர் தந்துவிட முடியாத சூழலில் உள்ளது. உலகின் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் தற்போது நஷ்டத்தில்தான் இயங்கி வருகின்றன. குறிப்பாக கொரோனாவிற்கு பிறகு விமான நிறுவனங்களின் வருவாய் தள்ளாட்டத்தில்தான் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இவற்றின் இழப்பு சுமார் $20,000 கோடி உள்ளது. உலகின் போக்கிற்கு இந்தியா மட்டும் விதிவிலக்காகிவிடுமா என்ன? இந்தியாவில் ஏர் இந்தியா மட்டுமல்ல, பிற தனியார் விமான நிறுவனங்களும் பெரும் இழப்பில்தான் இயங்கி வருகின்றன. நடப்பு நிதியாண்டில் இந்திய விமான நிறுவனங்கள் சந்திக்கும் நஷ்டம் 26,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கூறுகிறது பிரபல சந்தை மதிப்பீட்டு நிறுவனமான இக்ராவின் ஆய்வறிக்கை. இது மட்டுமல்ல, இந்திய விமான நிறுவனங்களின் கடன் 1,20,000 கோடி ரூபாயை தாண்டும் என்கிறது ஆய்வறிக்கை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஏர் இந்தியாவை துணிந்து வாங்கியுள்ளது டாடா. பொருளாதார ரீதியில் நொடிந்து போன நிறுவனங்களை வாங்கி அவற்றை லாபகரமாக மாற்றும் வித்தை டாடாவுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். இழப்பில் இயங்கி வந்த இங்கிலாந்தின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தை வாங்கிய டாடா மோட்டார் அதை அப்போது லாபம் கொழிக்கும் நிறுவனமாக மாற்றியுள்ளது. டெட்லி டீ, விஎஸ்என்எல், கோரஸ் ஸ்டீல், வெல்ஸ்பன் எனர்ஜி, பூஷன் ஸ்டீல், பிக் பாஸ்கெட் என டாடா வாங்கி குவித்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 10ஐ தாண்டுகிறது. தற்போது இப்பட்டியலில் ஏர் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. விமானங்களை வானில் அண்ணாந்து மட்டுமே பார்த்து வியந்த மகிழ்ந்த சாமானியர்களுக்கும் அதனுள் அமர்ந்து பயணிப்பது இன்று சாத்தியமாகியுள்ளது. பல லட்சம் இந்தியர்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றுகின்றனர். தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் பேருந்துகள், ரயில்களுக்கு இணையாக விமானங்களும் முன்பதிவுகளால் நிரம்பி வழிகின்றன. விமான போக்குவரத்து துறை எதிர்காலத்தில் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் என்பதற்கான அறிகுறியாக இவை பார்க்கப்படுகின்றன. எனவேதான் தற்போதைய இடர்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் எதிர்காலத்தை இலக்கு வைத்து ஏர் இந்தியாவை துணிச்சலுடன் டாடா வாங்கியுள்ளது. இதன் மூலம் விமானத்துறையில் போட்டி பெருகி அது குறைந்த கட்டணத்தில் தரமான சேவை கிடைக்க வழி வகுக்கும் என நம்பலாம்.